Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 8.3ல ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ராக் ஷூட்டோட டிமாண்ட், அதாவது அந்த டிஃப்ரெண்ட் சைஸஸோட டிமாண்டை வந்து ஒரு சர்வேவாக எடுத்து ஒரு டேப்லெட் காலம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் காலத்துலேருந்து எந்த சைஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா, மோடு வந்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். கிட்டத்தட்ட மோடு தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் பர்சன் காலத்தை வந்து பார்க்கணும். இதில் வந்து எது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, எதுக்கு வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 40ங்கிற சைஸுக்கு தான் வந்து எனக்கு 37ங்கிற ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்படின்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 37ங்கிறது தான் வந்து எனக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஃபார் எந்த சைஸுங்கிற பார்க்குறப்ப 40ங்கிற சைஸுக்கு தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கிடச்சிது. ஃபார் சைஸ் நம்பர் 40க்கு வந்து எனக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கிடச்சிருக்கு. ஸோ த சைஸ் 40 இஸ் இன் கிரேட்டர் டிமாண்ட். கிரேட்டர் டிமாண்டில் எதுக்கு இருக்குன்னா 40ங்கிற சைஸுக்கு தான் வந்து நிறைய டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மில் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் டேட்டாவுக்கு வந்து மோட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேட்டாஸுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க் டீட்டெயில்ஸும் அந்த மார்க் வந்து எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணிடும். 0 to 10, அடுத்து 10 to 20, அடுத்து 20 to 30, அடுத்தது 30 to 40, அடுத்தது 40 to 50. இது ஒன் ஆஃப் தி கண்டினியூஸ் குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இது எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து என்டர் பண்ணிடும். 22, 38, அடுத்து 46, அதுக்கப்புறம் 34, அடுத்தது இது 20. இப்போ வந்து இதை மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்கப்ப மோடோட ஃபார்முலா வந்து எழுதிக்கணும். எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் F1 டிவைடட் பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு சிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ வந்து இது ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாடல் கிளாஸ் என்னங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். மாடல் கிளாஸ்னால் ஒன்றுமே இல்லை, எதுக்கு வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை தான் வந்து மாடல் கிளாஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இங்கே 46க்கு தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்படின்னா வந்து இங்கே 20 to 30ங்கிறது தான் எனக்கு மாடல் கிளாஸாக இருக்கும். இப்போ இங்கே எல்லுங்கிற வேல்யூ வந்து எதை குறிக்கும்னா, மாடல் கிளாஸோட லோயர் லிமிட். அப்படி பார்த்தா மாடல் கிளாஸோட லோயர் லிமிட் வந்து எனக்கு 20. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். இது எனக்கு எல்லோட வேல்யூ. அடுத்து எஃப்ங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா, மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 46. அப்படின்னா எஃபோட வேல்யூ 46. அடுத்தது F1ங்கிறது எதை டினோட் பண்ணோம்னா, மாடல் கிளாஸுக்கு ப்ரிசீடிங், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சியை டினோட் பண்ணோம். அப்படின்னா எனக்கு F1 வந்து 38. அடுத்து F2ங்கிறது எதை டினோட் பண்ணோம்னா, மாடல் கிளாஸுக்கு கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சியை டினோட் பண்ணணும். மாடல் கிளாஸுக்கு கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப அதை சசீடிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு 34. அதான் F2ஓட வேல்யூ. அடுத்து சி வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சிங்கிறப்ப வந்து ரெண்டு கிளாஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்படி பார்த்தா 10 - 0 10 தான் வரும். 20 - 10 வந்து 10, 30 - 28 10. எல்லாத்துக்குமே எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 10 தான் வரும். சி இஸ் ஈக்குவல் டு 10. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எல்லோட வேல்யூ வந்து 20 ப்ளஸ் எஃபோட வேல்யூ வந்து பார்க்கணும். எஃபோட வேல்யூ வந்து என்னங்கிற சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 46 மைனஸ் F1 வந்து 38. அப்படின்னா 46 மைனஸ் 38 டிவைடட் பை 2 இன்ட்டு எஃப். அப்படின்னா 2 இன்ட்டு 46 மைனஸ் F1 வந்து 38 மைனஸ் F2ங்கிறப்ப மைனஸ் 34. அப்படின்னா 38 மைனஸ் 34 மைனஸ் 38 மைனஸ் 34 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 10. எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 20 ப்ளஸ் இந்த 46ஐயும் 38ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு 8 வந்து கிடைக்கும். டிவைடட் பை 46ஓட ஒரு 2ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப 92 வந்து கிடைக்கும். மைனஸ் 38 மைனஸ் 34 இன்ட்டு 10. அப்படின்னா ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 8 டிவைடட் பை மைனஸ் 38ஐயும் மைனஸ் 34ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா 72 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 92 - 72
இன்ட்டு 10 கிடச்சிருக்கு. அப்படின்னா 20 + 8 டிவைடட் பை 92வையும் 72வையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு 20 கிடச்சிருக்கு. இன்ட்டு 10 அப்படின்னா இந்த 0 கேன்சல். அடுத்து இது 2 1s are, இது 2 4s are. அப்படின்னா எனக்கு 20 + 4 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 24 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.